என் பேர் வந்து தசலட்சுமி. இது எங்கள் அம்மா சுபாலட்சுமி. எங்களுடைய நேட்டிவ் வந்து பிறந்த ஊர் வந்து குமிழங்குளம். பட் இருக்கிறது வந்து பெரியநாயக்கன்பாளையம். அவங்களுக்கு வந்து வலது கண்ணில் புற ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால அவங்க கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க. அப்போ நேட்டிவ் குமிழங்குளத்தில் வந்து இந்த ஏரியாவில் எந்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு விசாரிக்கும் போது துரைன்னு சொல்லி ஒருத்தவங்க எனக்கு மாமா வேணும். அவங்க தான் சொன்னாங்க, சிவகாசியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அனில்குமார்னு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அங்கே போய் பாருங்கன்னாங்க. நானும் அம்மாவும் வந்து ஜனவரி 2024 17ஆம் தேதி இங்கே வந்தோம். வந்து பார்த்த உடனே எங்கள் அம்மாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல், இந்த டாக்டர்ஸ், நர்ஸ், இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால எனக்கு இங்கேயே நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் அம்மாவோடைய ஏஜ் வந்து 85 to 87, நியர் 90. அப்போது அவங்களுக்கு 2 ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நீர்ப்பை ஆப்ரேஷன் அண்ட் கேட்ராக்ட் லெஃப்ட்டு. அந்த நீர்ப்பை வந்து ரொம்ப பெயினாக இருக்கிறதுனால இவ்வளோ ஏஜுக்கு அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப யோசித்தேன். நான் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஆனால் இங்கே வந்து அம்மா தைரியமாக வந்து இல்லை, எனக்கு இங்கே நர்ஸும் டாக்டர்ஸும் பண்ணுறது பேசுகிறது எனக்கு நல்லா இதாக இருக்குது, எனர்ஜெட்டிக்காக இருக்குது, அதனால் நான் கட்டாயம் பண்ணிக்கிறேன். நாங்கள் அவங்க தைரியத்தில் தான் இவங்களை இங்கே அட்மிட் பண்ணோம். நல்லா பண்ணாங்க. நீர்ப்பை ஆப்ரேஷன் டாக்டர் அம்மா பண்ணாங்க, ரஷ்மி டாக்டர் பண்ணாங்க. அவங்க உண்மையிலே ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க அம்மாவை. எப்படின்னா அம்மா இவ்வளோ ஏஜுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால் எங்களால் நல்லா பண்ண முடிஞ்சது, நல்லா பண்ணியிருக்கிறோம். ஒன்றும் பண்ணாது, சீக்கிரம் சரியாயிரும். நாங்கள் அப்புறம் ஆஃப்டர் 15 days வந்து திருப்பி கேட்ராக்ட் பண்ணாங்க. அதை வந்து டாக்டர் பிரவீன் டாக்டர் பண்ணாங்க. அவங்களுமே சொன்னாங்க சுத்தமாக, ஆனால் லெஃப்ட் கண்ணு சுத்தமாக தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் அவங்க கொடுத்த தைரியத்தில் தான் நான் கொஞ்சம் சரி ஓகே அப்படின்னா. ஆனால் அம்மா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸும் நாங்கள் பண்ணித்தரோம், நீங்கள் பயப்படவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால சரின்னு பண்ணோம். அடுத்து ஆஃப்டர் 15 days பண்ணோம். பண்ணும்போது அவங்களுமே நல்லா பண்ணியிருக்கிறோம், நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அம்மாவும் நாங்களும் நல்லா செஞ்சுருக்கோம். நாங்கள் இப்போ வந்து 45 days ஆயிடுச்சு கண் ஆப்ரேஷன் பண்ணி. அவங்க பெட்டராக, நல்லாவே பெட்டர்னா பெஸ்ட்டாகவே ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சரௌண்டிங்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லா நர்ஸும் எல்லாருமே நல்லா கைண்டாக பேசி ஏஜ்டு பீப்புள்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சீக்கிரமாக யாரை பார்க்கணும், ஏஜ்டு பீப்புள்ஸுக்கு சீக்கிரம் பார்க்கணுங்கிறது அந்த ஒரு இது வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா இடத்துலையும் இந்த ப்ரிஃபரன்ஸு கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இங்கே அது கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஏஜ்டே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுருவாங்கங்கிறதுனால நான் ரொம்ப யோசித்தேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எனக்கு அதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்தது. அதனால் இங்கே வந்து பண்ணோம். இன்றைக்கி எங்கள் அம்மா நல்லா கண்ணை தெரியுதுங்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க. ஆனால் இந்த அனில்குமார் டாக்டர்னு சொன்ன உடனே என் பொண்ணுடைய ஹஸ்பண்ட் மாப்பிள்ளை, என்னுடைய மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி சிவகாசியில் அனில்குமார் டாக்டரு ஐயா ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோன்னு சொன்னோம், அங்கே பிடிச்சிருக்குன்னு சொன்னோம். அப்போ அவங்க வந்து இதில் ஆன்லைனில் இதில் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இல்லை, அவங்க 85 years ஓல்டு பீப்புளுக்கு பண்ணியிருக்கிறாங்க, தைரியமாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க மோட்டிவேட் பண்ணாங்க. அதுவும் ஒரு காரணம். ஏன்னா நான் ஆன்லைன் அதுக்கெல்லாம் போகவே மாட்டேன், அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க. அதனால எங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்து இவ்வளோ ஏஜ்டு பீப்புள்ஸுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி நல்லா திருப்பி எங்கள் அம்மாவை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம்.